ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள், சாச்சனாவை போட்டு பொழந்தெடுத்திருக்காங்க பிக் பாஸ் சைட்லேருந்து, முக்கியமாக விஜய் சேதுபதி சார் சைட்லேருந்து அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருந்திருக்காங்க. இந்த வாரம் சாச்சனா பண்ண நிறைய குட்டி சாத்தான் தளமான வேலைகளை பார்த்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது இந்த வாரத்தோட டெவில் அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ் இந்த டாஸ்கோட ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப வியர்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவோட ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃபேண்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூவில் ஓட்ட போட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அட்டெம்ப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது திட்டியிருந்தா கூட திரும்ப போய் எங்கே சாதிங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆயிடலாம். அவங்களோட ரொம்ப பர்சனல் திங், ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் திங்கை நீங்கள் டேமேஜ் பண்ணுறது மூலமாக திரும்ப அந்த திங்கை உங்களால் வாங்கி தர முடியுமா? அப்படியே வாங்கி கொடுத்தாலும் அவங்க யாருக்காவது பர்சனலாக வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த கனெக்டிவிட்டி வருமா? ஸோ அது வராதில்ல. அந்த திங் போனது தான், அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் ஏன் பர்சனல் திங்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணி அதை கிழிச்சு அவர் ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விஜய் சேதுபதி சாருமே பர்சனலாக அட்ரஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்குமே என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சா கோவம் வரதான் செய்யும். அதுக்குன்னு நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, இந்த மாதிரி ஷூவில் போய் ஓட்ட போடுறது, இதெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கும்? தப்பான தானே இருக்கும். ஒரு 100 நாள் ஒருத்தங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்து அமைச்சிருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் என்னோட ஞாபகமாக கொடுத்து அமைச்சிருன்னு சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கலாம். அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் டேமேஜ் பண்ணுறது எந்த விதத்தில் ஓகே ஆகும்? அது மட்டும் இல்லாமல் பவித்ராவுக்கு பிக் பாஸ் சைட்லேருந்து கொடுத்து அந்த ட்ராஃபியை நீங்கள் உடச்சிட்டீங்க. எப்படி அது ஓகே ஆகும்? நீங்கள் கை தவறி உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதை எடுக்கணுன்ற அந்த ஐடியாவே ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் தானே. ஸோ அதை ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சாச்சனாவை போட்டு விஜய் சேதுபதி சார் செமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மொத்தமாக நம்மளோட அங்ஷிதா பிரேக் ஆனதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு பின்னாடியும் சாச்சனா தான் இருக்குது. நம்ம அங்ஷிதாவே சொல்லியிருப்பாங்க, சாச்சனா நீ உண்மையாகவே டெவில் தான், நீ ரியல் கேரக்டர் டெவில் தான் போல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே மோசமாக தான் பிஹேவ் பண்ணாங்க. கீழே இருந்த முட்டையை எடுத்து டஸ்ட்டோடு என்ன பண்ணாங்கன்னா ஆர்ஜே ஆனந்தியோட வாயில் தடவிட்டாங்க. ஸோ எப்படி இங்கே எல்லாருமே ஷூ போட்டு நடக்கிறோம், போகிறோம், வரோம், கார்டன் ஏரியா போகிறோம், ரெஸ்ட் ரூம் போகிறோம். ஸோ அந்த ஏரியாதெல்லாம் நடந்து போயிட்டு வரோம். அந்த தரையில் இருந்ததை எடுத்து வாயில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம என்ன தான் இருந்தாலும் டெவில் கேரக்டராக இருக்கும், ஆனால் உண்மையாகவே டெவிலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நம்ம கொஞ்சம் ஹியூமனிட்டி பேஸஸில் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற லெவலில் அவங்க என்ன பண்ண ட்ரிகர் ஆவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு தீபக்கை கூட எடுத்துருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பர்சனல் பொருளை டேமேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பர்சனலாக அவங்களை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள இந்த மாதிரி பண்ணுறதா ரொம்ப சீப் பிஹேவியராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இனிமேல் இதை பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா நான் மோசமான விஷயத்தில் இதை ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் சாச்சனை தான் இந்த வாட்டி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஓட்டிங்கில் கடைசி 2 வாரமாகவே அவங்க தான் கடைசியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் போகல. இந்த வாரமாவது போவாங்களா என்னன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.